நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறேன். நாளைய அந்த பட்ஜெட் தாக்கலில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். கூடவே இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த நிலையில் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து சேலத்தைச் சேர்ந்த ஜெராக்ஸ் கடை உரிமையாளரான செல்வராஜ் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. உணவுப் பொருட்கள் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறினால உணவுப் பொருள் விலை ஏறுது. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொன்றாமே விலை கூடுதலாகவே போயிட்டுருக்குது. எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா டோனர் விலை ஏறுது, பேப்பர் விலை ஏறுது எல்லாமே. ஆனால் அந்த ஒரு ஜெராக்ஸு அந்த ₹1 போடுற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அது எனக்கு இன்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி இப்போ என்னால் வாழ்க்கை நடத்த முடியல. எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி சேலரி கொடுக்க முடியல. பலதரப்பட்ட இடைஞ்சலாக கஷ்டப்படுறோம். இது இனிமேல் வர பட்ஜெட்லையாவது இந்த குறைகள்லாம் நீக்கி மக்களை கொஞ்சம் சூட்சமாக வாழ வச்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். மீண்டும் மக்களின் ஒருவரினுடைய அந்த எதிர்பார்ப்பை குறித்து பார்த்தோம். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இதற்கு முன்பு பேசிக் கொண்டிருந்த விஷயம் டாக்ஸ், வரிகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பெரும்பாலும் எல்லோருடைய கருத்தாகவும் அது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய நிறுவனங்களின் பல வரிகள் இங்கு ரத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லது குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவிற்கு ஒரு பொருளாதாரத்தில் இழப்பாக கருத முடியும்? தொடர்ச்சியாக எதிர்வரும் நாட்களிலும் வரி குறைப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அல்லது அதில் நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஐயா? வரி குறைப்புங்கிறது டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அதாவது கன்செஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது பார்லிமெண்ட்டு மூலமாக கொண்டு போக வேண்டாம். அப்ரோப்ரியேஷன் ஆக்டு அது மாதிரி அது வழியாக சரி போகாது. கவர்மெண்ட்டே கன்செஷன் கொடுத்துடலாம். இப்போ அமெரிக்கா எடுத்துட்டா அவங்க ஏகப்பட்ட பணம் இப்போ லூஸ் பண்ணுறாங்க டேக்ஸ் கன்செஷன்னால். கிட்டத்தட்ட $1 trillion அவங்களுக்கு போய்டுறது நஷ்டத்தில். இப்போ இந்தியாவில் இது மாதிரி டேக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுக்கறது தான் கட் பண்ணணும். டேக்ஸ்னாக்க இவ்வளவு டேக்ஸ் இருக்குது, கன்செஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொன்னாக்க ஓப்பனாக தெரியும், டிரான்ஸ்பேரன்சி இருக்கும், ஜனங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னுட்டு. பெரிய நிறுவனங்களை பொறுத்தளவு 20,000 கோடி 25,000 கோடி அளவிற்கெல்லாம் டேக்ஸ் கொடுக்காத நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம குறைத்து டேக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? கோர்ட் வரைக்கும் போய் அந்த நிலையெல்லாம் பார்க்குற ஒரு சூழ்நிலை இங்கே நடந்திருக்குல்ல? அது மாதிரி இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் எது நியாயமோ அதுபடி கொடுப்பாங்க சட்டப்படி. அது சட்டத்தில் லூப் ஹோல்ஸ் இருந்ததுனாக்க எனிபடி வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். அது ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த சூழ்நிலையில் அதாவது சிறு நிறுவனங்கள் தொழில் முனைவோர் அப்படின்னு பார்க்கும்போது ஐயா மணிராஜ் ஐயா, இப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வரி சலுகைகள் அரசு தருது, இல்லை என்ன மாதிரியான சலுகைகளை ஒரு தொழில் முனைவோராக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வியாபாரிகளாக நீங்கள் என்ன விஷயத்தை அரசு என்ன மாதிரியான வரி சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னால் ஒரு நண்பர் பேசுகிறாரு எப்படி கவர்மெண்ட் வரி இல்லாமல் நடத்த அப்படின்னு. வரினா பார்த்தீங்கன்னா ஒரு வரி 2 வரினா பரவாயில்லைங்க, ஏகப்பட்ட வரி எல்லாமே பார்த்தீங்கன்னா. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த 1993 ஒன்று சொல்கிற சர்வீஸ் டேக்ஸு ஆரம்பிக்கும் போது வெறும் 9,000 கோடி தான் முதல்ல. ஆனால் இன்றைக்கி அதே சர்வீஸ் டேக்ஸ் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வருமானமாக வருதுங்க, சரியான வருவாய். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் வரி, கஸ்டம் டியூட்டி வரி, இந்த வாட் வரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, ஹைவே செஸ்ஸு, எஜுகேஷன் செஸ்ஸு, இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் செஸ்ஸு, இந்த நுழைவு வரி, அந்த வரி இந்த வரி, ஏகப்பட்ட வரி போட்டு இங்கேருந்து ஒரு பொருள் நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கிற பம்ப் செட் உற்பத்தி ஆகி இங்கேருந்து மகாராஷ்டிராக்காவோ அல்லது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட வரி செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. இதுலேயே ஒரு ₹100 பொருள் ஒரு ₹200 விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வரி இருக்குது. பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வரி சலுகை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்மூர் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு வரி சலுகை கிடைக்காத ஒரு நிலை எந்த அளவிற்கு அவர்களை அது நலிவடைய செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஆமாம், வரி கட்டும் போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வரியிலேயே எங்களுக்கு லாபம் போயிடுதுங்க. முதல்ல வந்து 3% 4% இருந்தது வாட்டு வரி. இந்திய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5% பண்ணிட்டாங்க மோட்டார் பம்ப் செட்டு மேலே. எங்களுக்கு வரி குறைக்கணும், ஒரே வரியாக கொடுக்கணும், நாடு முழுவதும் ஒரே வரியாக கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரி குறைச்சா எங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு குறையும். அப்புறம் ரேட்டு குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உற்பத்தி போகிற பொருள் வந்து விலை குறைச்சி நாங்கள் விவசாயிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் விலை குறைவாக நாங்கள் கொடுக்க முடியும், எங்களால் முடியும். எங்களால் அந்த வரினாலேயே பல மடங்கு வந்து விலையை கூட்டி வைக்க வேண்டியதாக இருக்குங்க. எங்களுக்கு வர ரா மெட்டீரியல் எல்லாமே விலை அதிகமாக இருக்கும் போது வரியினால் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு வெறும் வந்து இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டெல்லாம் வந்து சீசன் தொழிலுங்க. வருஷத்துக்கு 6 மாதம் தான் வேலையே இருக்குது, 6 மாதம் வேலையே இருக்காது. போன மாதம் வரைக்கும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நோவர் கூட்ட வேண்டிய நிலைமை கோயம்புத்தூர் எல்லா பம்ப் செட்டு கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலை சிறு தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அவர் முன்வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தேவேந்திரன் குறிப்பிட்டது மாதிரி பெரு நிறுவனங்களுக்கு, மென்பொருள் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வரி வந்து குறைப்பது இல்லை நிறுத்துவது அது மாதிரியான பல விஷயங்களை கூட செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சிறு நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகளை அரசு கொடுக்குது, இன்னும் எந்த அளவிற்கு அவங்களை வளர்ப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் அரசுனால? நிச்சயமா இது முக்கியமான விஷயம். இப்போ வந்து மேக் இன் இந்தியான்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை வந்து லிபரலைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான சிறு குறுந்தொழிலாளிகள், முதலாளிகள் இவங்கெல்லாம் நசுக்கப்பட்டால் பெரிய அளவுக்கு growth வந்து பார்க்க முடியாது. திரும்பவும் அதே வந்து மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான், அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவங்க இல்லை வந்து ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து இந்த எக்கானாமியில் வந்து சர்வை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுற ஒரு சூழல் ஏற்படும். அதனால் வந்து பரவலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாருக்குமே வந்து growthம் இருக்கணும். சொன்ன மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே வரி, பொருள் தயாரிக்கிறேன், எனக்கு வரி இவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எனக்கு மார்ஜின் இவ்வளோ, ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரலுக்கு நம்ம வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறோம். அது வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வளரணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஆனால் அது வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தாமல் இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தணும். அந்த நிறைய அக்ரிகல்ச்சரல் லோனை வந்து வெய்வேர் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து பொழுது இங்கே இருக்க வரியை தான் நம்ம வந்து அங்கே வந்து ஆஃப்செட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ ஒரு இடத்துல வளர்ச்சி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அட்வைசரி ரோலாக வந்து ப்ளே பண்ணி ஏன் அந்த நிறுவனம் வந்து இல்லை அந்த ஏரியா வந்து வளராமல் இருக்குங்கிறத நல்ல ஒரு மானிட்டரிங் இதை போட்டு அதுக்குண்டான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாரும் வளரணும், மேனுஃபேக்சரிங் வளரணும், சர்வீஸும் வளரணும். இதுதான் வந்து பரவலான வளர்ச்சி. இது ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல ஒரு growth-ஆ வந்து பார்க்க முடியும். நீங்கள் வேளாண் துறையை பற்றி குறிப்பிடும் போது வேளாண் துறையை பொறுத்தளவும் பெரிய அளவிற்காக அவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஆனால் அதை அவர்கள் முழுமையாக சென்று சேரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அவர்கள் முறையாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத கூட ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் அந்த விவசாயிகளை சென்று சேர்வதற்கான அந்த வழிகள் எளிமையாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் அது வந்து சென்று சேரலைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் அல்லது என்ன மாதிரியான வரி சலுகைகளாகட்டும் அல்லது என்ன பிற சலுகைகளாகட்டும் இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவு அவர்களுக்கு தர முடியும்? சில கடன்கள் எல்லாம் ரத்து செய்வதை கூட தடை செய்யும் நோக்கில் கூட அரசு இருக்கிறதா வந்து நமக்கு தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்த? நிச்சயமா இப்போ வந்து ஐயா சொன்னது போல சர்வீஸ் செக்டாரில் இப்போ வந்து மென்பொருளில் வந்து இளைஞர்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டு, நல்ல சேலரி, அது மாதிரி இங்கே வந்து வரும்பொழுது தான் செய்யக்கூடிய உற்பத்திக்கு வந்து லாபம் வருமா வராதாங்கிற ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அப்பா வந்து நீ விவசாயத்துக்கு வராத, நீ படிச்சுட்டு நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ வந்து நகரத்துக்கு போய் வேலை பாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்க. இது வந்து முதல்ல மாறணும். ஒரு இளைஞர் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு எப்படி வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி நல்ல அதிகப்படியான உற்பத்தியை பயன்படுத்த முடியும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட எப்படி வந்து நம்ம வந்து பெற முடியும், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் ஃபோர்ஸை, மேன் பவரை இந்த பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நம்ம டைவர்ட் பண்ணோம். அதில் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் இந்த டேக்ஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து பெரிய அளவுக்கு சுமை கிடையாது. இந்த சப்சிடிங்கிறதெல்லாம் வந்து நல்ல என்கரேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் அந்த யங்ஸ்டரை வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணணும். நல்ல இனோவேட்டிவாக வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து கான்செப்டை கொண்டு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கணும். பேங்கிங் செக்டார் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கும் பொழுது அந்த மேன் பவரும் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த வரிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் growth வரும்பொழுது ஒரு நாமினல் வரியை நீங்கள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும்.
நிச்சயமா இந்த சூழ்நிலையில் நம்ம ஊதுபத்தி உற்பத்தியாளர் பாண்டியன் ஒருத்தருடைய இந்த பட்ஜெட்டிற்கான எதிர்பார்ப்பு என்ன? புதுச்சேரியை சேர்ந்த சௌந்தரின் அவருடைய அந்த கருத்து என்ன, இந்த பட்ஜெட் குறித்தான எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்த ஒரு பேட்டியை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் எங்களை மாதிரி சுயதொழில் செய்கிற மக்களுக்கு வந்து மானியம் அதிகமாக கொஞ்சம் கடனுதவி தந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருக்குது, நிறையா ஸ்கீம் இருக்குது, பிஎம்இஜிபி அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அப்ளை பண்ணால் ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து அதுவும் 1008 என்கொயரி வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட டவுட்டாக தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணி இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் இன்னும் அது கிடைக்கல. ஆனால் மக்களுக்கு வந்து இன்றைக்கி நிறையா இளைஞர்களுக்கு வந்து எல்லாராலையும் மத்திய அரசால் வேலை கொடுக்க முடியாது, மாநில அரசாலும் கொடுக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இளைஞர்களை வந்து இந்த தானே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்போ இல்லை அவங்கள தன்னைத்தானே ஒரு நிலைமையை இது பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஊக்குவிச்சு நிறையா கடனுதவி வழங்கி இது மாதிரி சுயதொழில் முனைவோர் அந்த பயிற்சி வகுப்புகள்லாம் நிறையா நடத்தி அதுக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி மாணவர்களையோ இல்லை வருங்கால சந்ததியிலோ இளைய சமுதாயத்தை வந்து தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு தயார்படுத்தி கொள்ளும் அளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து இளைஞர்களை பேஸ் பண்ணியும் கிராமப்புறத்தை பேஸ் பண்ணியும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.